ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஸ்பெஷலான டின்னர் தான் பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். லெமன் ஜூஸ். பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் எடுத்து வந்து ஜூஸ் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து பிரியாணிக்கு தேவையான சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அரிசியை வந்து ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சாச்சு. ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பிரியாணி வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு நெய், தேவையான அளவு எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மசாலாவெல்லாம் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிரீன் சில்லி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துணும். சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலா வந்து சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசினா அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி அதெல்லாம் சேர்த்து சிக்கன் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். சிக்கன் கொஞ்சம் வேகணும், அதுக்குள்ளே வந்து எக்கெல்லாம் பாயில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் எக் வச்சு வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனியன் ரைத்தாக்கு தேவையான ஆனியன்லாம் கட் பண்ணி தயிரெல்லாம் சேர்த்து ரைத்தா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க ரைஸை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து மூடி ஒரு 2 விசில் வச்சிட்டோம்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து ரைத்தா பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேசரி பண்ணியிருந்தேன். கேசரி வந்து நான் இப்போலாம் கலர் சேர்க்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் கேசரி. பாயில்டு எக், பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா குடிக்கிறதுக்காக லெமன் ஜூஸ். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஸ்பெஷல் டின்னர் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.